Our first travel partner, Fundera Park, the Birds Park in Elagiri. Thank you, Fundera Park, for sponsoring this video. And welcome to our channel, Mee&Naa Camper Life. ஹலோ கைஸ், இப்போ நம்ம பெங்களூர் டு கோவா ட்ரிப்ல இப்போ எங்கே இருக்கிறோம்னா ஹொன்னாவரா பேக் வாட்டர்ஸ். காலையில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே 10 o'clock ஆயிருந்துச்சு. ஸோ போட்டும் வந்தாச்சு. ஸோ போட் ரைடு கிளம்பிட்டோம். அங்கேருந்து அங்கே டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குன்னு சொன்னாங்க. கேரளா டைப் ஃபோட்டோகிராஃபி ப்ரீ வெட்டிங் ஷூட் நடக்கிற ஸ்பாட்டு கூட்டின்னு போகிறேன்னு சொன்னாங்க. ஓகே, அங்கேருந்து கிளம்பி நாங்கள் அந்த பிளேஸுக்கு போயிட்டு இருந்தோம். இங்கே உடுப்பில் இந்த ரயில்வே பிரிட்ஜ் அந்த ட்ராக்கும் ரொம்ப ஃபேமஸ். அந்த வியூவும் நம்ம இதில் கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாரும் வீட்டில் வந்துட்டு பைக்கு கார் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக எல்லார் வீட்டுக்கிட்டேயும் ஒரு போட் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க இங்கேருந்து மற்ற பிளேஸஸ்க்கு போனால் போட்டை யூஸ் பண்ணி தான் அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. இது பார்க்கவே எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, இந்த மாதிரியும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபோட்டோ ஷூட்ஸ் பிளேஸஸ்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் இங்கேயும் ஒரு ஃபோட்டோ ஷூட் பிளேஸ் காட்டுறேன், இது ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கே போய் நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்துட்டு. ஸோ இங்கே வந்து அந்த ப்ரீ வெட்டிங் ஷூட் பண்ண ரொம்ப நல்ல ஒரு ஸ்பாட், நீங்களே பார்க்கலாம். ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஏற்ற ஒரு இடம் சொல்லலாம். நாங்களும் ப்ரீ வெட்டிங் ஷூட் பண்ணலையே, அதனால இவர் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க சொன்னார். எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபிஷ்ஷிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. தண்ணி அவ்வளோ ஆழமாக இல்லை, ஏன்னா சம்மர்ன்றதுனால நிற்கிற அளவு தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஹொன்னாவரா பேக் வாட்டர் ரைட் போகணுன்னா இவரை காண்டாக்ட் பண்ணலாம். ஆக்சுவலி நாங்கள் இவர் மூலயமா தான் இந்த போட் ரைட் போயிருந்தோம். ஸோ ரொம்ப ஸ்வீட், இவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அவர் கூட ட்ராவல் பண்ணுறது. ரொம்ப எல்லா பிளேஸஸும் எக்ஸ்பிளைன் பண்ணி எந்தெந்த இம்பார்ட்டன்ட் பிளேஸஸ், ஃபோட்டோ ஷூட்டான பிளேஸஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் காமிச்சாரு. அவங்களே ஃபோட்டோ எடுக்க, இந்த ஆங்கிள் எடுங்க, இந்த ஆங்கிள் போய் டாப் ஆங்கிள் எடுங்க, எல்லாமே நிறைய போசஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ நல்லா இருந்துச்சு. அவரு நல்லா பொறுமையா நம்மளுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கூட்டு வந்திருந்தாரு. ஸோ அவரோட டீட்டெயில்ஸ் நாங்க கொடுத்துருக்கோம். நீங்க வேணா அவங்க காண்டாக்ட் பண்ணலாம். ஹொன்னாவரா போனா ஹொன்னாவரா பேக் வாட்டர்ல சுத்தி பார்த்தாச்சு. ஸோ அங்கேருந்து கிளம்பி நாங்கள் கோகர்னா அந்த வே போயிட்டு இருக்கோம். கோகர்னா போற வழியில் என்ன ஆச்சுன்னா, இது வண்டி ஒரு மாடு குறுக்க வந்ததால வண்டி நிப்பாட்டினப்போ பின்னாடியிலேருந்து அந்த லாரி வந்து டச் பண்ணி பேக் பம்பர் அது கீழே வந்துச்சு. அதை நீங்க பாக்குறீங்க. ஆமா, ஸோ அதுவே ஒரு டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. சரி, அங்கேருந்து நெக்ஸ்ட் ரூமுக்கு வந்துட்டோம். ஆனால் வர வழி ரொம்ப மோசமா, ரொம்ப வஸ்டா இருந்துச்சு. அந்த 5 kilometers வண்டி குலுங்கி கஷ்டம் ஆயிடுச்சு. ஸோ ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சரி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கோகர்னான்னு அங்கே. ஸோ ரெண்டட் பைக் தான் எடுத்திருந்தோம். நாங்கள் வரும்போதே டிசைட் பண்ணிட்டோம் இந்த வழியிலலாம் அந்த வழி ரொம்ப மோசமாக இருந்ததுனால பைக்லேயே ட்ராவல் பண்ணலான்ட்டு. அப்படி பார்த்தோம்னா அந்த ரோடுங்களும் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. நல்ல டிசைட் ரெண்டட் பைக் எடுத்தது ரொம்ப நல்லதாச்சு. ஸோ அங்கே இருக்க குட்டி பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண டிஃப்ரெண்டாக இருக்கும். ரெண்டட் பைக்கில் போகிறது கொஞ்சம் லோக்கலில் சுற்றுறது நல்லாயிருக்கும். ஏன்னா பார்க்கிங் அதெல்லாம் இருக்கும், கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதால ரெண்டட் பைக் இஸ் எ குட் ஆப்ஷன். ரொம்ப ஃபேமஸான டெம்பிள் வந்து மகாபலேஸ்வர் டெம்பிள். ஸோ கோகர்னா வந்து இந்த மகாபலேஸ்வர் டெம்பிள்ன்றது ரொம்ப ஃபேமஸ். ஸோ அங்கே வந்து நிறைய ஃபாரினர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப ஸ்பிரிச்சுவல் லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே லோக்கல்ஸை விட நிறைய இங்கே ஃபாரினர்ஸ் தான் இங்கே அந்த டெம்பிளுக்கு, அந்த பீச்சஸ், அந்த கெஃபேஸ் ரொம்ப இடத்துல அவங்கள நீங்கள் பார்க்கலாம். ஸோ கோவாக்கு நெக்ஸ்ட் நாங்கள் நிறைய ஃபாரினர்ஸ் பார்த்த இடம் வந்து கோகர்னால தான் இருக்காங்க. ஆக்சுவலி நாங்கள் ஒரு ஃபாரினரை மீட் பண்ணியிருந்தோம். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவர் வந்து கேமரால வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால அவர் வீடியோ எடுக்க முடியல. அவர் சொன்ன விஷயம் அதுதான். அவர் வந்து 20 years முன்னாடி இங்கே வந்துட்டேன். ஸோ அவருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப் பிடிச்சதுனால இந்த ஊர் மக்களோட சேர்ந்து அவர் கோகர்னாலே வாழ்றாரு. ஸோ இவர் எப்படி வேலைக்கு போறதுல எதுவும் இல்லை. ஸோ ஃபுட்டு எப்படின்னு கேட்டால் 3 times கோயில் பிரசாதம் தருவாங்க, அதை சாப்பிட்டு தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, அவங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் எவ்வளோ அவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு இதுலேயே தெரியுது.
ஸோ அங்கேருந்து நெக்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு போனோம். இங்கே வந்து ஒரு ஹோம் மேட் ஸ்டைல் ஐயங்கார் ஃபுட் இருந்துச்சு ஹோட்டல். சரி அங்கே போய் சாப்பிட்லான்னு போனோம். அவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்து அந்த வீட்டை பற்றி அந்த இடத்த பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. இந்த வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 years ஓல்டு ப்ராப்பர்ட்டின்னு சொன்னார். ஸோ இது வந்து மோர் தென் 100 years ஓல்டுன்னு சொன்னாங்க. சரி நாங்கள் போய் உள்ளே பார்க்கலாமான்னு கேட்டோம். வாங்கன்னு சொல்லி காமிச்சாங்க வீடு. நல்லா இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தா எல்லாம் வெஜிடபிள்ஸ் தான் வெளியே வச்சிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க நாங்கள் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ண மாட்டோம், டெம்பரேச்சர்லேயே எப்படி வெளியே வச்சிருந்தா கூலிங்காக இருக்கும்னு சொன்னாங்க. ஆக்சுவலி அதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருந்துச்சு. அந்த ஃப்ளோரில் வந்துட்டு ஃபுல் கவுடங் போட்டு எல்லாம் இது பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஹீட் எல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கூலாக இருக்கும். அந்த சன்னோடைய ஹாட்னஸ் வந்து கீழே வராமல் அது தடுக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்போவே அவங்க எப்படி யோசிச்சு கட்டியிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கிச்சன்லாம் காமிச்சாங்க. ரொம்ப நீங்க பார்க்கலாம். ஸோ நம்ம வீடு மாதிரியே இருந்தது. அவ்வளோ ஹைஜீனிக்கு, நீட்னஸ் அதெல்லாம் ரொம்ப கேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா. ஸோ அவங்க ஒய்ஃப் தான் எல்லாம் குக் பண்றாங்க. ஸோ அவரும் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வீடெல்லாம் இன்னும் நல்லா சுத்தி காமிச்சாரு. சரி அது முடிச்சுட்டு அங்கேயே லஞ்ச் சாப்பிட்டு அங்கே ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு டீசெண்டான ஃபுட்டு நீங்கள் சாப்பிடணும் விரும்புனீங்கன்னா இந்த ஹோட்டல் நீங்கள் வந்து இப்போ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபுல்லு சுற்றியுமே ஐயங்கார்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அவங்க கோயிலுக்கு போகிறது, அவங்க ரொட்டீனே அப்படி தான் இருக்குது. கோயிலுக்கு போகிறது வர்றது, அங்கே பூஜை பண்ணுறது. ஸோ அந்த வீடுங்களும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம பழைய காலத்தில் பார்க்குற மாதிரி அவ்வளோ ஓல்டு கன்ஸ்ட்ரக்ஷன், எல்லாமே 100 years ஓல்டு ப்ராப்பர் ஹவுசஸ் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே போகிறோம்னா க்ரூஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணதான் போகிறோம். வாங்க போகலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஆக்சுவலி நாங்கள் கோவாவில் தான் வந்து க்ரூஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். ஆனால் கர்னாலையும் இருக்குன்னு சொன்னாங்க. சரி அது எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு போயிருந்தோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த க்ரூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கூட அவங்க கிட்ட ப்ரீமியம் ரூம்ஸ் கூட இருக்கு. க்ரூஸில் இந்த மாதிரி ஒரு ஹைஜெனிக்காக ஒரு மாதிரி லக்ஸரியாக ஒரு ரூம் பார்க்க இதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா அவங்க
இப்போ ஃபேமிலியோட ப்ரைவேட்டாக அந்த ரூம் அதெல்லாம் ஸ்டே பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரூம் அஃபோர்ட் பண்ண முடியலன்னு சொன்னீங்கன்னா வெறும் ஜஸ்ட் ஒரு ரைடு மாத்திரம் இருக்குது, ஈவினிங் சன்செட் ரைடு இருக்குது. ஸோ அது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ மேலேயே அவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நார்மலாக நாங்கள் போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அங்கே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே வந்து நீங்கள் ஏதாவது சர்ப்ரைஸ் ஈவெண்ட் பிளான் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட முன்னாடியே சொல்லிவிட்டு அவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிடுவாங்க. எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் அவங்க போகிற ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரத்துலேயே ஸ்நாக்ஸ்லாம் தருவாங்க. நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே அந்த ரைடை கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து இந்த பேக்கேஜ் என்னென்ன கவர் ஆகும்னா வெல்கம் ட்ரிங்க்கு, ஸ்நாக்ஸு, அப்புறமா டிஜே பார்ட்டி இருக்கும். நீங்கள் ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு சன்செட் ஈவினிங் ஒரு சீக் நடுவில் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் போன அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு பர்த்டே செலிப்ரேஷன்லாம் இருந்திருக்கு. அது முடிஞ்சோன்னே அங்கே வந்துட்டு டிஜே மியூசிக் போட்டு ஸோ அவங்க ஃபேமிலியை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மிடில் ஆஃப் த சீ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அங்கேருந்து கிளம்பி ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ ரூமுக்கு வந்துட்டு சரி பீட்சா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொன்னோம். ஸோ பீட்சா வந்து அவங்க ஃபேமஸ் அந்த ஹோட்டல்னு சொன்னாங்க. சரி அது பீட்சா ட்ரை பண்ணலான்னு சொன்னோம். அவங்க வந்து வுட் ஓவன் பீட்சா தான் பண்ணாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு பீட்சா. அவங்க கிட்ட வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. இது வந்துட்டு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி வந்தீங்க, ஒரு ஆஃபீஸ் அவுட்டிங்க இல்லைனா ஃபேமிலியோட வரீங்கன்னா இந்த ஒரு பெரிய ரூம் எடுக்கலாம். ஸோ சி வியூ உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரம் தி பெட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஒரு 4 to 6 மெம்பர்ஸ் படுக்கிற அளவு பெட் பண்ணியிருக்காங்க. வாஷ்ரூம் அண்ட் சி வியூ இருக்கும். ஸோ இந்த வியூவை என்ஜாய் பண்ணிக்கிட்டே நீங்கள் அங்கே ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு ரூம். வொர்த் தி ப்ரைஸ்ன்னு தான் சொல்லலாம். ஸோ ஒரு 2 to 3 மெம்பர்ஸ் நீங்கள் ஸ்டே பண்ணோன்னா இன்னொரு ரூம் இருக்குது. ஸோ அதுவும் பால்கனி வியூ தான், அதுவும் சி வியூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்கக்கிட்ட நிறைய ரூம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியாவுக்கு காட்டுறோம். ஸோ நீங்கள் போய் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரூம். இது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இவங்க டீட்டெயில்ஸ், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரொமோஷன் இல்லை. ஸோ நீங்கள் வேணும்னா தேவையான யூஸ் பண்ணிக்கலாம். பைக் ரெண்டல் உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ಫ್ರೆಂಡ್ಲಿ வேணும்னா ಇವ್ರಗಡೆ ಚೆಕ್ பண்ணலாம். ಒಂದು ಕಂಪನಿ ನೇಮ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆರ್ಯದುರ್ಗ ಬೈಕ್ ರೆಂಟಲ್ ಗೋಕರ್ಣ ಮೇನ್ ರೋಡಲ್ಲಿ. ಸೊ ನಮ್ದು ಬಜೆಟ್ ತಕ್ಕಂತೆ ಇದೆ ವೆಹಿಕಲ್. ಅಂದರೆ ಸೊ ಕಸ್ಟಮರ್ಗೆ 200 ಇಂದ ಸ್ಟಾರ್ಟ್, 200 to ಅಪ್ ಟು 500 ತನಕ. ಓಕೆ, ವೆರೈಟೀಸ್ ವೆಹಿಕಲ್ ಕಸ್ಟಮರ್ಗೆ ಯಾವ ಬಜೆಟಲ್ಲಿ ಸಿಗತ್ತಲ್ವ ಆ ಬಜೆಟಲ್ಲಿ ನಾವು ವೆಹಿಕಲ್ ಕೊಡ್ತೇವೆ. ಸೊ ತುಂಬ ಕಂಫರ್ಟೇಬಲ್ ಆದ ವೆಹಿಕಲ್ ಇರುತ್ತೆ. ಸೊ ಯಾವುದೇ ರೀತಿ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇರುತ್ತೆ.
உங்கள் பட்ஜெட்டில் அவர்கிட்ட வண்டி இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அங்கே ஹோட்டல்லேருந்து கால் பண்ணாலே போதும், அவங்களே வண்டி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணிட்டு போயிடுவாங்க. அண்ட் அன்றைக்கி அங்கேருந்து அவ்வளோதான் முடிச்சிச்சு. நெக்ஸ்ட் டே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பும்போது பிரேக்ஃபாஸ்ட் அங்கேயே சாப்பிட்டு கிளம்பிட்டோம். லஞ்ச் என்ன பண்ணலான்னு தெரியல. ஸோ க்ராசரிலாம் வாங்கிட்டு என்னெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ப்ரான்ஸ் வித்துட்டு இருந்தாங்க. சரி ப்ரானில் ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரானு அதுக்கப்புறம் அந்த மசாலாலாம் வாங்கிட்டு, ஸோ இது வந்து கேஜியே அவங்க 100 rupees தான் அந்த ப்ரான். அங்கே ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. நாங்கள் சரி வாங்கிட்டு கிளம்பிட்டு ஒரு நல்ல பிளேஸில் போய் குக் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளேஸ் தேடிட்டே போயிட்டே இருந்தோம். ஸோ கொஞ்சம் தூரம் கழிச்சு ஒரு மரத்துக்கு கீழே பேனியன் ட்ரீ கீழே வந்து நல்ல ஒரு பிளேஸ் இருந்துச்சு. சரி இங்கே குக் பண்ணலான்னு டிசைட் பண்ணி, ஸோ இங்கே 2-3 வீடு கடைங்க மாத்திரம் இருந்தது, ப்ரைவேட்டாக இருந்துச்சு. சரி இங்கே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, இங்கே குக் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரான்லாம் எடுத்துகிட்டு வந்து கழுவி மசாலா போட்டு ஆக்சுவலி நாங்கள் மைண்டில் டிசைட் பண்ணி வச்சுருந்தது ப்ரான் பிரியாணி பண்ணலாம். ஸோ வீட்டு ஸ்டைலில் ஏதாவது செய்யலான்னு சொல்லிட்டு ப்ரான் பிரியாணி மாதிரி செய்யலாம் அப்படின்னு ப்ரான்லாம் ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு அதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எங்கேயுமே அந்த வேஸ்ட் எல்லாம் போடுறதில்ல. ஸோ எங்கே அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுவோம். ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே போட்டுருவோம். அப்புறம் அங்கேருந்து ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சிருந்த ப்ரான் வந்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இந்த பிரியாணி வந்துட்டு ஜப்பர் பாய் இன்ஸ்பயர்ட் தான். ஆமாம், எங்களுக்கு என்னென்ன பிரியாணி ஐட்டம் எல்லாமே பண்ணுறாங்களோ அதெல்லாம் இன்ஸ்பிரேஷன் வந்து இவங்க குருநாதர் ஜப்பர் பாய்க்கே சேரும்.
பிரியாணி, ப்ரான்ஸ் ஃப்ரை அண்ட் எக். ஸோ பிரியாணி சாப்பிட்டோன்னே எனக்கு லைட்டாக தூக்கம் வந்துருச்சு. சரி நான் போய் தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே இருக்கோன்றதை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். ஸோ நீங்கள் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஃபார் திஸ் சப்போர்ட். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் எங்களுக்கு அந்த என்கரேஜ்மெண்ட்டில் நாங்கள் ஒரு வீடியோவாக கொஞ்சம் டைம் எடுத்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு போடணும்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் டிலே ஆனாலும் நல்ல கண்டென்ட்டில் வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஏதாவது சேஞ்சஸ் வேணும், இன்னும் ஏதாவது நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.